இந்த ஒரு விஷயத்த மட்டும் யோசிச்சு பார்த்தாலே போதும், நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு பயமோ கவலையோ இருக்காது. பல உலக நாடுகளும் முன்னேறிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் இந்த சின்ன பழக்கங்கள் மட்டும்தான் இருக்கும். நீங்க சிம்பிளா இதை ஃபாலோ பண்ணாலே போதும். டெய்லியும் மார்னிங் டு நைட் இந்த ஒரு ரொட்டீனை லைஃப்ல கொண்டு வாங்க. யாருக்கு தான் எந்த விஷயம் தான் ஈஸியாக கிடைக்கும்? கிடைக்காது. ஸோ அதுக்கு நம்ம சின்னதாக ஒரு எஃபர்ட் போட்டாலும் போது, ரொம்ப பெரிய கஷ்டமான உழைப்போ எதுவுமே கிடையாது. நீங்கள் தினமும் சாப்பிட்ற சாப்பாடில் ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ராவாக சாப்பிட்றீங்க அப்படி வச்சுப்போமே, அதே மாதிரி தான் தினமும் நீங்கள் செய்கிற வேலைகளை கொஞ்சம் மாறுதலாகவும் எக்ஸ்ட்ராவாகவும் செய்ய போகிறோம். இப்போ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உலகத்தில் பல நாடுகளில் உள்ள ஒரு 5 நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. அவங்க 5 பேருக்குமே பொதுவான ஒரு கனவு அப்படின்னா வாழ்க்கையில் ஜெயிக்கிறது தான். எல்லாமே பக்காவா பிளான் பண்ணியிருந்தாலும் கூட அவங்க கிட்ட ஒரு பிரச்சனை இருக்கு. வாழ்க்கையை சரியான முறையில் எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறதுல ஒரு சின்ன குழப்பங்கள் இருக்கு. அதாவது 5 உலக நாடுகள்லேருந்து வந்திருக்காங்க. எங்கெல்லாம்? இந்தியாவிலேருந்து, அமெரிக்காலேருந்து, ஜப்பான்லேருந்து, பிரேசில்லேருந்து, இட்டாலியிலேருந்து. அப்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குறைகள் இருக்குது. ஒருத்தன் சோம்பேறியாக இருக்கிறான், ஒருத்தனுக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்குது, ஒருத்தன் நேரத்தை வீணாக்குறான், ஒருத்தன் நானும் அதிகமாக வேலை செய்வேன்னு வேலை அதிகமாக செஞ்சு சோர்வடைகிறான், ஒருத்தனுக்கு வாழ்க்கையில் என்ன செய்யறது அப்படிங்கிற ஒரு பிளான் இல்லாமல் இருக்குது. அப்போ திடீர்னு ஒரு நாள் இவங்களுக்குலாம் லக் அடிச்ச மாதிரி ஒரு வயசானவரை சந்திக்கிறாங்க. இவங்களோட பிரச்சனையெல்லாம் தெரிஞ்ச அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, தங்கங்களா, நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம்லாம் பட தேவையில்லை. அது ரொம்ப பெரிய ரகசியமான விஷயமும் இல்லை. தினமும் நீங்கள் செய்கிற சின்ன பழக்கங்களுக்கான ஒரு மாற்றமே போதும்னு சொல்லி வாழ்க்கைக்கான நடைமுறைகளும் தினசரி பழக்கங்களையும் கரெக்டாக சொல்லிக் கொடுக்குறாரு. முதலாவது காலையில் எந்திக்கிறது. அதாவது எல்லாமே எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்குன்னு மட்டும் நினைக்காதீங்க. எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சின்ன சின்ன அர்த்தங்கள் இருக்குது. அதை நம்ம ஆழமாக புரிஞ்சுக்கிட்டாலே போதும். காலையில் எந்திக்கிறது அப்படிங்கிறது தான் முதல் படி. அதாவது சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எந்திக்கிறது. அப்போது அதை எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டே கஷ்டமாக இருக்குது. ஒரு வாரத்தில் அவங்களுக்கு அது பழகிறது, ஒரு மாற்றம் கிடைக்குது. காலை நேரம் அப்படிங்கிறது தான் வாழ்க்கைக்கான பொன்னான நேரம். சரி, இப்போ காலையில் எந்திரிச்சாச்சு. அடுத்ததான் என்ன செய்யணும்? உங்களுக்கான மூச்சை கவனிக்க ஆரம்பிக்கணும். மூச்சை கவனிக்கிறது அப்படிங்கிறது உங்கள் ஃபுல் பாடியையுமே ஒரு சமநிலைக்கு கொண்டு வந்து உங்கள் மூளையை அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். தினமும் காலையில் ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கான மூச்சை கவனிக்க ஆரம்பிங்க. அவங்களும் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணாங்க. இதன் மூலமாக சோர்வு குறைய ஆரம்பிக்குது, மன அழுத்தங்களும் குறைஞ்சு மனசு கொஞ்சம் தெளிவாக ஆரம்பிக்குது. அதாவது மனசை கட்டுப்படுத்தினாதான் உங்களுக்கான வாழ்க்கையையும் கட்டுப்படுத்த முடியும். சரி, மூச்சை கவனிக்கிறோம். அடுத்ததா உடல் ஆரோக்கியம். மனசு இப்போ ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல உங்கள் உடலும் ஆரோக்கியமாக இருக்கணும். அதற்கான உடற்பயிற்சியை ஸ்டார்ட் பண்ணணும். நல்ல ஒரு உடற்பயிற்சி தான் உங்கள் மனசுக்கும் உடம்புக்குமான ஒரு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். சரி, அடுத்ததான் என்ன செய்யணும்? அந்த நாளை நீங்கள் எப்படி கொண்டு போக போகிறீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு திட்டத்தை நீங்கள் உருவாக்கணும். அன்றைய நாளுக்கான ஒரு பிளானிங் இல்லை அப்படின்னா அந்த நாள் ஒரு போரிங்காக தான் போகும். அன்னைக்கு செய்யக்கூடிய ஒரு 3 முக்கியமான வேலைகளை மட்டும் திட்டமிட்டு அதை கரெக்டாக முடிச்சு பாருங்கள். வேற லெவல் கான்ஃபிடன்ஸ் இருக்கும். சரி, இப்போ பிளானிங்கும் போட்டாச்சு. அடுத்ததா ஒவ்வொரு புது விஷயங்களை கற்றுக்கிறது. தினமும் ஒரே மாதிரியான பழக்கங்கள், அந்த பழக்கங்களுக்குள்ள சில புது விஷயங்களை நீங்கள் கற்றுக்கலாம். தினமும் ஒரு 30 நிமிஷம் டைம் ஒதுக்கி ஒரு புதிய புத்தகங்கள் படிக்கிறது அல்லது ஒரு புது திறமையோ புது லாங்குவேஜோ ஏதாவது ஒன்று புதுசாக கற்றுக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு கூடுதல் புத்துணர்ச்சியையும் ஒரு கான்ஃபிடென்ஸையும் கொடுக்கும். சரி, இப்போ ஒரு லாங் டேக்கான ஸ்மால் ஹேபிட்ஸ் எல்லாம் முடிஞ்சது. லாஸ்ட் அண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியம், இரவு சிந்தனை. அந்த நைட் டைமிங் அப்படிங்கிறது உங்களை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு பொன்னான நேரம். அந்த டே முழுக்க என்ன செஞ்சீங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு குறிப்பு, அதை தான் டைரி எழுதுறதுன்னு சொல்லுவாங்க. அப்படி எழுதுறீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பர். அப்படி இல்லையா, உங்கள் மனசுக்குள்ளேயே ஒரு விஷுவல் பண்ணுங்கள். இன்றைக்கி என்னென்ன செஞ்சுருக்கோம், அப்போ அதில் என்னதெல்லாம் நல்லதாக இருக்குது, என்னதெல்லாம் கெட்டதாக இருக்குது, அல்லது பிரயோஜனமே இல்லாமல் இருந்திருக்கா, அல்லது யூஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கீங்களா, என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு விஷுவலைசேஷன் பண்ணி பாருங்கள். அதுதான் உங்களுக்கான ஒரு சுய மதிப்பீடை கொடுக்கும். உங்களுக்கான தப்பை திருத்திக்கிற ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும். இது எல்லாத்தையுமே அந்த 5 நண்பர்களும் ஃபாலோ பண்ணி சக்ஸஸ் ஆகிருக்காங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.